ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து என்னோடய டெய்லர் கடையில் வேலை பார்த்துக்கிட்டே என்னை பற்றி நான் சொல்ல போகிறேன். நான் எப்படி டெய்லர் ஆனேன் அப்படின்னு தான் கட்டிங், அதாவது ப்ளவுஸ் கட்டிங் பண்ணிக்கிட்டே உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நான் எப்படி டெய்லர் ஆனேன் அப்படின்னா, 8வது முடிச்சுட்டு ஒரு 60 ரூபா, அதாவது தையல் கிளாஸ்க்கு 60 ரூபா கொடுத்து நான் போய் பழக போனேன். ஒரு அக்கா சொல்லி கொடுத்தாங்க வீட்டில். அவங்க அப்போதைக்கு என்ன பரவாயில்லாமல் சொல்லி கொடுத்தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன்னா, நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். எங்கள் வீடு கொஞ்சம் வசதி இல்லாதவங்க தான் எங்கள் குடும்பம். அந்த சமயத்தில் நான் கொஞ்சம் வேலைக்கு போனேன். மறுபடியும் மகளிர் குழுலேருந்து இலவசமாக தையல் கிளாஸ் சொல்லி கொடுத்தாங்க. நான் அங்கேயும் போய் இப்போ நல்லா தச்சு, நல்லா என்ன சொல்கிறது, நல்லா பழகிக்கிட்டு நான் சர்டிஃபிகேட்டு எல்லாம் கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் நான் வேறு வேலைக்கு போகிற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போ தைக்க முடியலை என்னால். அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, சரின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு போயிருந்தேன் பார்த்திங்களா, அதை முடிச்சுட்டு என்னன்னா கல்யாணம், மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் 2 குழந்தைங்க, 2 பெண் குழந்தைகள் எனக்கு. அவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நான் மறுபடியும் டெய்லர் கடைக்கு நான் வேலைக்கு போனேன். அங்கே எப்படின்னா, அவங்க வெட்டி கொடுப்பாங்க, நான் தச்சு கொடுப்பேன். மற்றபடி சுடிதாரு, ப்ளவுஸு எல்லாமே சூப்பராக ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். என்னன்னா, அந்த ஃபேஷன் டிசைனிங் படித்த பொண்ணு வெட்டி கொண்டு கொடுப்பாங்க. நான் அங்கே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு தான் வருவேன். அது அந்த வேலை எனக்கு என்ன சொல்கிறதுனா, எனக்கு ஆக்சுவலாக தைக்கவே பிடிக்காதுங்க. அதுக்கப்புறம்தான் எனக்கு அது தைக்க எனக்கு அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் என்னோடய டெய்லரிங் வேலையை ரொம்ப லவ் பண்ணி இந்த வேலையை அவ்வளோ ஆர்வத்தோடு நான் கற்றுக்கிட்டேன். இப்போ கற்றுக்கிட்டு நான் தனியாக மிஷின் வாங்கி எனக்குன்னு தனியாக ஒரு கடை மாதிரி வச்சு நான் இப்போ நிறையா பேர்த்துக்கு தைச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கல்யாண ஆர்டர் எடுப்பேன், ஆரி ஒர்க் போடுவேன். அதாவது எல்லா வேலைங்களுமே நான் இப்போ செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா, யார்கிட்டையுமே பேச மாட்டேன். ரொம்ப அந்த என்ன சொல்கிறது, அமைதியான பொண்ணுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ரொம்ப அமைதியாக இருப்பேன், யார்கிட்டையும் பேச மாட்டேன். இப்போ எப்படின்னா, அதாவது நான் தனியாக எங்கேயும் போக மாட்டேன். எங்கள் அம்மா அப்படி இல்லை, எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர், இப்படி தான் அவங்கள சார்ந்தே தான் இருந்தேன். இப்போலாம் அப்படி கிடையாதுங்க. நான் எவ்வளவோ மாறிட்டேன். நான் லோன் வாங்கி மிஷின் வாங்கி அதை நானே தான் தச்சு அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு இப்போ மறுபடியும் லோன் போட்டு தான் இன்னும் 2 மிஷின் வாங்குறதா, அதாவது ஓவர்லாக் மிஷின் என்கிட்ட இல்லை, அதுவும் இன்னொரு மிஷினும் வாங்குறதா ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எதனால், நம்ம வேலை பார்க்குறதுனால. சரிங்களா? அப்போ கண்டிப்பாக உங்களாலையும் முடியும். உங்களாலையும் உங்கள் வீட்டில் முன்னேறி காட்ட முடியும். இந்த சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, உன்னால் என்ன பண்ண முடியும், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, உனக்கு அது தெரியாது இது தெரியாது அப்படின்வாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் என்னை சொல்லியிருக்காங்க. நான் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். எதனால் நம்மளுடைய நம்பிக்கை. சரிங்களா? அப்போ நம்ம மேலே நம்ம கண்டிப்பாக நம்பிக்கை வைக்கணும். வச்சு தச்சு கொடுங்க, நிறையா தச்சு கொடுங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ உங்கள் எஃபெக்டை நீங்கள் போடுங்க. கண்டிப்பாக நம்மளாலையும் முன்னேற முடியும். சரிங்களா? நம்ம இலக்கணமாக பேசுனவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காமிக்கணும். அதில் தான் தெரியும், இவங்களை போய் நம்ம இப்படி பேசிட்டோமே அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. அதனால் சொந்தக்காரங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காமிச்சா தான் நம்மளுக்கு மதிப்பு. சரிங்களா? இப்போ என்னுடைய தேவைகளை நானே நிவர்த்தி பண்ணிக்கிறேன். எனக்கான பொருளை நான் போய் வாங்கிட்டு வரேன். நான் யாரையுமே இப்போ எதிர்பார்க்கவே மாட்டேன். என்னோடய வேலையில் நான் கவனமாக இருப்பேன். நல்ல எஃபெக்ட் போட்டு தச்சு கொடுத்துட்ருக்கேன். அதனால் நீங்களும் பயப்படாதீங்க. நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருக்கணும்னா இல்லை, அடுத்தடுத்து உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. பயப்படாதீங்க. தொழில் பண்ணுறதுக்கு பயப்படவே கூடாது. நான் எவ்வளவோ பயந்துருக்கேன். ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்கிறதுக்கு பயந்துருக்கேன். இப்போலாம் அதெல்லாம் கிடையாது.
நான் அவ்வளோ சம்பாதிக்கிறேன், என்னாலையும் தைக்க முடியும், என்னாலையும் இதை வாங்க முடியும், என்னாலையும் இதை செய்ய முடியும்னு எல்லாமே நானே தான் பண்ணுறேன். இப்போ எங்கள் வீட்டுக்காரர் வந்து எந்த இதுவுமே பண்ண மாட்டேன். என் பிள்ளைங்களுக்கு தேவையானதை நான் தான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ பயப்படாமல் உங்களுடைய உழைப்பை நீங்கள் போடுங்க, நீங்களும் முன்னேறலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஏன்னா யாருமே லைக் போட மாட்டேன்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது வந்து அப்போ தான் எனக்கு வீடியோ போட கொஞ்சம் வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கும் கொஞ்சம் என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? அடுத்தடுத்து வீடியோ வந்து கட்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோ, சுடிதார் கட்டிங்கு எல்லாமே வந்து நான் வந்து இனிமேல் வீடியோவில் வந்து போடுவேன். அதை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அந்த மெத்தட்லேயே வந்து கட் பண்ணுங்கள். சரிங்களா? நான் ரொம்ப ஈஸியாக தான் கட்டிங் வந்து சொல்லித் தருவேன். கஷ்டமாலாம் இருக்காது. அடுத்தவங்கக்கிட்ட காசை வாங்கிட்டு நீங்கள் பழகுறது வேஸ்ட்டு. இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து ரொம்ப ஈஸியாக யார் சொல்லித் தராங்களோ அதை பார்த்து கற்றுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாட்டா, பாய்.